ஆட்சியை நிறுவி முதலமைச்சராக தற்போது கரூருக்குள் நுழைகிறார் விஜய். கரூருக்குள் வந்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய். உற்சாகத்தோடு காத்திருக்கிறார்கள் தாவேகா தொண்டர்கள். நிகழ்ச்சி நடைபெறும் அரங்கத்திலேயும் 5000க்கும் மேற்பட்ட தாவேகா தொண்டர்கள் உற்சாகமான மனநிலையோடு காத்திருக்கிறாங்க. முதலமைச்சர் விஜய் என்ன பேச போறார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அவங்க கிட்ட அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. தொடர்ந்து நமது செய்தியாளர்கள் ஆங்காங்கே தகவல்களையும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கரூரை நெருங்கி இருக்கிறார் முதலமைச்சர் விஜய். தேசிய நெடுஞ்சாலையில 2 பக்கமும் தொண்டர்கள் உற்சாகத்தோடு அவரை வரவேற்கிற காட்சிகளை பார்க்கிறோம். வழி நெடுக தாவேகா கொடிகள், பேனர்கள்னு பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. தனது அரசியல் பயணத்தின் முக்கியமான இடமான கரூருக்கு இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் வருகை தந்திருக்கிறார். தாவேகா அரசு அமைந்த பிறகு ஏற்கனவே திருச்சியில ஒரு மக்கள் சந்திப்பு நடைபெற்றது. அதே மாதிரியான ஒரு நிகழ்வு இன்னைக்கு கரூர்ல நடக்குது. தொண்டர்கள் உற்சாகமான வரவேற்பை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மேலிருந்து ஒரு கழுகு பார்வை காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். முதலமைச்சர் விஜயோட கான்வாய் வேகமாக தற்போது கரூரை அடைந்திருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு முதலமைச்சர் விஜய் வர இருக்கிறார். முதலமைச்சர் விஜயை எதிர்பார்த்து நிகழ்ச்சி அரங்குல திரளான தாவேகா தொண்டர்கள் உற்சாகமா கூடியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. தாவேகா எம்எல்ஏக்கள், முக்கிய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்துல இருக்கிறாங்க. முன்னதா இன்னைக்கு காலையில மற்றும் ஒரு பரபரப்பும் அரங்கேறிச்சு. இந்த 32 பேருக்கும் அரசு பணி வழங்கக்கூடாது, அதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு உயர்நீதிமன்ற மதுரை கிளையை நாடி இருந்தாங்க. அதற்கு நீதிமன்றம் இன்னைக்கு தடை விதிக்கவில்லை அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். தற்காலிகமா அரசு பணி வழங்கலாம். இன்னைக்கு முதலமைச்சர் கரூரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். எனவே முதலமைச்சரின் நிகழ்ச்சிக்கு நாம தடை விதிக்க முடியாது. தற்காலிகமான ஒரு பணியை இன்னைக்கு வழங்கலாம். வழக்கு 21ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படும் அப்படின்னு நீதிபதிகள் அறிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதை நம்ம பார்க்கிறோம். கரூருக்கு வந்தடைந்திருக்கிறது முதலமைச்சரின் கான்வாய். நெடுஞ்சாலையின் இருபுறமும் தொண்டர்களும் பொதுமக்களும் கூடியிருந்து உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்குள் நுழைகிறார் முதலமைச்சர் விஜய். காட்சிகளை பார்க்கிறோம். பலத்த பாதுகாப்பு வளையத்திற்குள் அந்த இடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஏராளமான காவல்துறையினர் அங்க குவிக்கப்பட்டிருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு நெருங்கிவிட்டார் முதலமைச்சர் விஜய். இன்னும் சில மணித்துளிகளில் நிகழ்ச்சி நடைபெறும் அரங்குக்குள் முதலமைச்சர் விஜய் நுழைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருபுறமும் பலத்த காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. முதலமைச்சரோட கான்வாய் தற்போது நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்குள்ள நுழைகிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கரூர் அட்லஸ் மைதானத்துல இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. மைதானத்திற்குள் அரங்கிற்குள் தாவேகா தொண்டர்கள் உற்சாகமாக தாவேகா கொடிகளை அசைத்தபடி உற்சாகமாக காட்சியளிக்கிற காட்சிகளை பார்க்கிறோம். முதலமைச்சர் விஜயின் கான்வாய் தற்போது நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தை வந்தடைந்திருக்கிறது. நிகழ்ச்சி நடைபெறும் அரங்கிற்கு வந்தடைந்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய். உற்சாகத்தோடு முதல்வரை வரவேற்க தொண்டர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சி நடைபெறும் அரங்கை வந்தடைந்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய். முதலமைச்சர் விஜயை மூத்த அமைச்சர்கள் ஆதவர்ஜுனா, அருண்ராஜ், செங்கோட்டையன் போன்றோர் வரவேற்கிறார்கள்.
தானே மன்னர்களே உனக்கு கட்ட வரனா